ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருக்காரே, வன் திரு அரங்கனே என்னும். வண்ணுனா வள்ளல் தன்மையோடு, தாராள மனசோடு. அது என்ன தாராள மனசுன்னா, நித்திய சூரிகள் மட்டும் தன்னை அனுபவித்தால் போதாது, எல்லா அடியார்களும் அனுபவிக்க வேண்டும்ங்கிற வள்ளல் தன்மையா. அதுக்காகத்தான் வைகுண்டத்திலேயே இருந்தா போதாது, திரு அரங்கனே என்னும் திருவரங்கத்துல வந்து பள்ளி கொண்டு என்னை யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீர்களோ எல்லோரும் வாருங்கள் என்று வள்ளல் தன்மையோடு வன் திரு அரங்கனே என்னும் திருவரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டாயே, அதுக்கு பலன் கிடைக்க வேண்டாமா? இந்த பராங்குஷ நாய்க்கு அனுபவிக்கலைன்னா நீ ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததே பயனில்லாமல் போயிடுமேன்னு என் பெண் புலம்பினாள். இப்ப நிறைவான அடி பாட்டுல அந்த தாய் பெருமாள்கிட்ட சொல்றா, இப்ப என் பொண்ணு இப்படியே புலம்பி 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 உங்ககிட்ட வந்தா இல்லையா, உன் திருவடியை சேரவில்லை சேரவில்லை சேரவில்லை, எப்ப சேர போறேன் எப்ப சேர போறேன்னு அடி அடையாதாள் போல் இவள் அணுகி. அப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது பராங்குஷ நாயகி பெருமாள் திருவடியை சேரவில்லை என்றுதான் என் மனத்துக்கு தோன்றியது. அப்படித்தான் அவளும் புலம்பிக் கொண்டு உன்னை அணுகினாள். ஆனா அடைந்தவ என்ன பண்ணிட்டாளாம், அடைந்தனள் உன் திருவடிகளை வந்து சேர்ந்து விட்டாள், கலந்து விட்டாள், அடைந்து விட்டாள். எதைனா முகில் வண்ணன். முகில்னா கார் மேகம், முகில் வண்ணன்னா கார் மேகம் போல் வண்ணம் கொண்டவன். ஆகா, வானத்தில் தோன்றக்கூடிய அந்த கருத்த மேகம் போலே வண்ணம் கொண்ட பகவானே, அடியே உன்னுடைய அந்த திருவடிகளை, முகில் வண்ணனாகிய உன்னுடைய அடிகளை, கார்மேகம் போல் வண்ணம் படைத்தவனான உன் அடியை உன் கருணையாலே, மேகம் மழை பொழிவது போல முகில்வண்ணனான நீ கருணை மழை பொழிந்து விட்டாய், அதனால உன் திருவடியை சேர்ந்துட்டா. அது எப்படிப்பா சேர முடியும்? அப்ப நம்மாழ்வார் இப்பவே மோட்சம் போயிட்டாரானா, நம்பிள்ள ஈட்டுல கீழே ஒரு துணுக்கு கொடுக்கிறார். என்னன்னா, இது மானச அனுபவம். பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், டைரக்டா இவரை வைகுண்டத்துக்கு இப்ப அழிச்சுன்னு போயிட்டா இன்னும் 300 சொச்சம் பாசுரம் திருவாய்மொழி பாடணும். ஆனா இவர் இப்படியே வச்சா பராங்குஷ நாய்க்கே கேட்டா எனக்கு என்னதான் முடிவுன்னு. அப்போ அளவுக்கு அதிகமான துக்கமும் கொடுக்க கூடாது. ஆழ்வாரை கட்டப்படுத்தி தான் பெருமாள் பூமியில வச்சு பாட்டு பாட வைக்கிறார். அதுக்காக அவரை ரொம்பவும் துடிக்க வைக்க கூடாது. அதே சமயம் அவரை வைகுண்டம் அழிச்சுன்னு போயிட்டா அப்புறம் நாமெல்லாம் இங்கேயே கிடக்க வேண்டியதான். இவர் பாட்டெல்லாம் பாடி பூர்த்தி பண்ணாதான் நாம படிச்சு முன்னேற முடியும். அதனால என்ன பண்ணாராம், மானசீகமாக அப்படியே பராங்குஷ நாயகியின் திருவுள்ளத்திலே அரங்கன் காட்சி தந்தான். அந்த அரங்கன் திருவடிகளை ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிண்டா பராங்குஷ நாயகி. கொஞ்ச நேரம் அப்படியே மானச அனுபவம். பராங்குஷ நாயகி அந்த திருவரங்கநாதன் திருவடிகளிலேயே லயித்து 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 ஈடுபட்டே கிடக்கிறாளாம். அந்த முகில்வண்ணன் அடியை கெட்டியா பிடிச்சுட்டாளாம். அதனால பராங்குஷ நாயகி ஆனந்தப்பட்டாள். இந்த ஆனந்தத்தை அடுத்த பலஸ்ருதி பாசுரத்துல பார்க்கலாம். அடுத்த 11ஆம் பாசுரம். இந்த 10 பாட்டு கேட்டவாளுக்கு என்ன பலன்னு அதுல அருள் சூடி உய்ந்தவன்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார் நம்மாழ்வார். அதுல இருந்தே அந்த திருவடியை அடைந்து ஆனந்தப்பட்டு இருக்கிறாள்னு புரியுது. ஆனா என்னன்னா, கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு மறுபடியும் நீ பாட்டு பாடி மற்றவாளை திருத்துன்னு பெருமாள் அனுப்புறார். உடனே வருத்தம் வந்து அடுத்த பதிகம் பாடப்போகிறார். அது பின்னாடி. ஆக மொத்தம் இப்போது மானசீகமாக திருவடிகளை அடைந்து விட்டாள்.